வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான கதையை பத்தி பார்க்க போறோம். புத்திசாலித்தனமும் காமெடியும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியால வாழ்ந்த ஒருத்தரோட கதைகள்ல இது ரெண்டுமே இருந்துச்சு. வாங்க அவரை பத்தி நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு ராஜாவை விட அவரோட சபையில இருக்கிற ஒரு விகடகவி, அதாவது ஒரு கோமாளி ரொம்ப புத்திசாலியா இருந்தா என்ன ஆகும்? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? இந்த கேள்விதான் நம்மளோட கதைக்கே ஒரு முக்கியமான புள்ளி. வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்குள்ள போலாம். நம்ம கதை நடக்கிற இடம் தென்னிந்தியாவோட ரொம்பவே புகழ்பெற்ற விஜயநகர பேரரசு. அங்க ஆட்சி செஞ்ச மன்னர் தான் கிருஷ்ணதேவராயர். அவர் போர்க்களத்துல பெரிய வீரர் மட்டும் இல்ல, கலை, இலக்கியம், அறிவுன்னு எல்லாத்துலயும் ரொம்ப ஆர்வம் உள்ளவர். அவரோட சபையில தான் நம்ம ஹீரோ தெனாலிராமன் இருந்தாரு. தெனாலிராமன்னா வெறும் ஜோக் அடிக்கிற ஒருத்தன நினைச்சிடாதீங்க. அவர் ஒரு கவிஞர், அறிஞர், அதுக்கும் மேல அரசரோட ரொம்ப க்ளோஸ் அட்வைசர். எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதை ரொம்ப சிம்பிளா, சில சமயம் ஒரே காமெடியா சொல்லி அரசருக்கு புரிய வச்சிருவாரு. அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நம்ம மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு பெரிய ஆசை வந்துச்சு. அதாவது தன்னோட ராணுவத்தை இந்த பேரரசிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த படையா மாத்தணும்னு முடிவு பண்ணாரு. அதுக்கு அவருக்கு என்ன தேவை? ஆயிரக்கணக்கான ரொம்ப திடகாத்திரமான குதிரைகள் தேவைப்பட்டது. சரி, இதுக்காக மன்னர் ஒரு திட்டம் போட்டாரு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான திட்டம் தான். முதல்ல நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு குதிரை குட்டியை கொடுக்கணும். ரெண்டாவது, அதை வளர்க்கறதுக்கு தேவையான வைக்கோலையும் அரசே கொடுத்துடணும். கடைசியா சரியா ஒரு வருஷம் கழிச்சு எல்லா குதிரைகளையும் பரிசோதனை செய்யணும். அப்போ போருக்கு தயாரான குதிரைகள் கிடைச்சிரும்னு நம்பினாரு. ராஜா இந்த திட்டத்தை சொன்னதும் சபையில இருந்த எல்லாரும், ஆஹா, என்ன ஒரு அருமையான யோசனை அப்படின்னு ராஜாவை புகழ்ந்து தள்ளினாங்க. ஆனா நம்ம தெனாலிராமன் மட்டும் எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியா இருந்தாரு. அந்த அமைதிக்கு பின்னால ஒரு பெரிய பிளான் ஒளிஞ்சிருந்தது. அது என்னவா இருக்கும்? மத்தவங்கெல்லாம் ராஜா கொடுத்த குதிரைக்குட்டிய நல்லா கவனிச்சிட்டு இருந்தப்போ தெனாலிராமன் ஒரு வித்தியாசமான வேலையை செஞ்சாரு. தனக்கு கொடுத்த அந்த குதிரையை கொண்டு போய் ஒரு இருட்டு ரூம்ல பூட்டி வச்சுட்டாரு. என்னடா அதுன்னு இருக்குல்ல. அது மட்டும் இல்லைங்க, பாவம் அந்த குதிரைக்கு வயிறு நிறைய சாப்பாடும் போடல. ஒவ்வொரு நாளும் அதோட பசியை மட்டும் அடக்கிறதுக்காக கொஞ்சூண்டு வைக்கோல் மட்டும் கொடுத்துட்டு வந்தாரு. அந்த வைக்கோலையும் எப்படி கொடுத்தாரு தெரியுமா? அந்த இருட்டு ரூமோட ஒரு சின்ன ஜன்னல் வழியா தான் கொடுத்தாரு. இந்த சின்ன ஜன்னல் தான் நம்ம கதையோட முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ராஜா கொடுத்த மீதி வைக்கோல் எல்லாம் என்ன ஆச்சுன்னு நீங்க கேட்கலாம். அது எல்லாம் தெனாலிராமன் தன்னோட மாடுகளுக்கு போட்டாரு. இதனால என்னாச்சு? குதிரை நாளுக்கு நாள் மெலிஞ்சு நோஞ்சானா போச்சு. ஆனா அவரோட மாடுகள் எல்லாம் நல்லா கொழுத்து ஆரோக்கியமா வளர்ந்துச்சு. பாத்தீங்களா முரண்பாட்ட? சரியா ஒரு வருஷம் முடிஞ்சது. ராஜா எல்லார்கிட்டயும் குதிரைகளை கொண்டு வர சொன்னாரு. எல்லாரும் அவங்கவங்க வளர்த்த குதிரைகளை பெருமையா ஓட்டிட்டு வந்தாங்க. ஆனா தெனாலிராமனை மட்டும் காணும். ராஜா கூப்பிட்டு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில கேட்டா நீங்களே சிரிப்பீங்க. மகாராஜா, ஏன் குதிரை யானை மாதிரி பலமாயிடுச்சு, அதனால அதை இங்க இழுத்துட்டு வர முடியலன்னு சொன்னாரு. தெனாலி சொன்னதை கேட்டு ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிக்க தன்னோட தலைமை ஆய்வாளரை அனுப்பினாரு. அந்த ஆய்வாளருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. அவருக்கு ரொம்ப நீளமா கம்பீரமா ஒரு தாடி இருந்துச்சு. இந்த தாடி தான் அடுத்த காமெடிக்கு காரணமா இருக்க போகுது. சரி, அந்த ஆய்வாளரும் தெனாலி வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்து அந்த இருட்டு ரூமோட சின்ன ஜன்னல் வழியா உள்ள எட்டி பார்த்தாரு. அந்த பலமான குதிரை எப்படிதான் இருக்குன்னு பார்க்கலான்னு அவருக்கு ஒரு ஆர்வம். உள்ள பல நாளா பட்னியா கிடந்த அந்த குதிரை ஜன்னல் வழியா உள்ள வந்த ஆய்வாளரோட நீளமான தாடிய பார்த்து தனக்கு டெய்லியும் வர்ற வைக்கோல்னு நினைச்சிருச்சு. அடுத்த செகண்ட் டக்குன்னு அந்த தாடிய வாயால கவ்வி ஒரே இழு. அவ்வளோதான். வலியில துடிச்சு போன அந்த ஆய்வாளர் எப்படியோ தன்னோட தாடிய காப்பாத்திக்கிட்டு ஒரே ஓட்டமா அரண்மனைக்கு போனாரு. ராஜா முன்னாடி நின்னு மூச்சு வாங்க, மகாராஜா, தெனாலி சொன்னது 100க்கு 100 உண்மை. அவரோட குதிரை ஒரு காட்டு மிருங்க மாதிரி இருக்கு, யாராலையும் நெருங்கவே முடியாது அப்படின்னு கத்துனாரு. இந்த காமெடியான சம்பவத்துக்கு பின்னால ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. தெனாலிராமன் எதுக்காக இப்படி ஒரு தந்திரம் செஞ்சாரு? ராஜாவுக்கும் மக்களுக்கும் அவர் சொல்ல வந்த உண்மையான பாடம் என்ன? தெனாலிராமன் சொல்ல வந்த விஷயம் இதுதான். மெலிஞ்சு போன குதிரையும் கஷ்டப்பட்ட ஆய்வாளரையும் பாருங்க. இதுதான் ஒரு நாட்டுல நடக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு ராஜா தன்னோட நாட்டு வளங்களை எல்லாம் இராணுவத்துக்காக மட்டுமே செலவு செஞ்சா மக்கள் அந்த குதிரை மாதிரி பசியில வாடுவாங்க. ஒரு ராஜாவோட முதல் கடமை படையோட அளவை பார்க்கறது இல்ல, தன்னோட குடிமக்களோட நலனை பார்க்கறது தான். இதைத்தான் ஒரு மறைமுகமா உணர்த்தினாரு. சில நேரங்கள்ல சில கசப்பான உண்மைகளை நேருக்கு நேரா சொல்றதை விட இப்படி ஒரு புத்திசாலித்தனமான நகைச்சுவை மூலமா சொன்னா அது மனசுல ஆழமா பதியும் இல்லையா? தெனாலிராமனோட இந்த கதை அந்த நகைச்சுவையோட சக்தியத்தான் நமக்கு ஞாபகப்படுத்துது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?